ஓ குருவே, தாங்கள் எதுக்காக என்ன அழைத்தீர்கள்? யார் இந்த பொம்பளை பிள்ளை? ஓ குருவே, சேப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்லையாடா? இல்ல பிள்ளைக்கா. ஓ குருவே, அவன் கிடைக்கா கண்டார ஒளி, நீ பேசாம இரு. இங்க வாமா, மலங்காட்டுல இருந்து வந்திருப்பாங்க இருக்கு. ஓ குருவே சீடா, சொல்லுங்கள் குருவே. இங்க இருக்க, இங்க வாடா கண்டார ஓடி, இங்க போடா குருவே. இருங்க குருவே, சாக்கெட் வர அவருது. சீடா, ஓ நான் யார்? நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, தூமைய குறுக்கி. சீடா, ஓ நான் யார்? எனக்கு எசமான். என் பெருமை என்ன? 80 கிழவிய கூட தூக்கி போட்டு கற்பழிப்பாயே. அப்படி சொல்லு. ஆம்பளை எல்லாம் கூட்டி கொடுக்க வைப்பாய். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ விட மாட்டாய். உலக பொட்ட வரைக்கு 1 நம்பர் லோக்கல், பெரிய கேப் மாறி, மொல்ல மாறி. அடே சீடா, நீ என்ன இழுச்சவா? குண்டி அடிக்காதீர்கள், வலிக்கிறது. உனக்கு ரொம்ப பிடிக்கும், குண்டி அடிக்காதீர்கள், வலிக்கிறது. அவர் அதுதான் ஒரு பண்ணுவார் உடைய. சீடா, குருவே, என்ன தின்கின்றாய்? தேங்காய் தின்னுகிறேன். எனக்கு தான். தின்னுங்க. நான் என்ன அப்பா தஞ்ச சொல்லுடா. எந்திருக்கிறேன், அவன் குஞ்ச கடிக்க வேடாம். கொஞ்சம் விடாத விடாத, கடி கடி. குருவே, நீங்க ஒரு வாட்டி அவன் குஞ்ச கடிச்சு காடுங்க. நான் அடே வாங்க வா, காட்டிட்டு வாடா வாடா. அவன் அவுத்து வர காட்டுறானே. நீ வரே நான் வரவா? டேய் சின்ன பையலே, நீ வரே நான் வரவா? குருவே, தாங்கள் பெருமை எனக்கு தான் தெரியும். பெருமை சொல். தாங்களுக்கு நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. அப்படி சொல், அப்படி சொல். சாராயம் அங்க போனேன், சாராய கடையில் சாராயம் இல்லை. கட்டிங்க நான் குடிச்சேன். சரி, அந்த சாராயம் இப்ப எனக்கு மூத்திரமா முட்டிக்கிட்டு நிக்குது. வந்து வாய் வச்சு உரிங்க. வாங்க வாங்க குருவே. ஆ ஆ ஆடாமல் ஆடுகிறேன் குருவே. சீடா, வாவ் சீடா, வாவ். எனக்கு ஒரு ஆசை. என்ன? உன்னை ஒரு மேல் கற்பழிக்க வேண்டும். என்னையவா? ஆமா. வேணாம் குருவே. ஏன்? வலிக்கும். குருவே, என்ன? உங்களுக்கு ஏத்த பொம்பளையே கிடைக்க மாட்டேங்குது குருவே. நானும் ஊரு ஊரா தேடிக்கிட்டு இருக்கேன் குருவே. வெறும் கிளவிய வாசிக்கிறது. கிளவி? அடே சீடா, கிளவி கிளவி கிளவி. என் வயதுக்கு என் அழகு கிளவியா? சீடா, கிளவியை கொண்டு வந்தால் நான் தற்கொலை செய்து விடுவேன். குருவே, கிளவிதான் வெளியே சொல்ல மாட்டாள், கத்த மாட்டாள். அப்படி என்றால் அழகரை அனுப்பி விடுவோம். எப்படி? அவன் ஏற்கனவே 4 கிளவிய கொண்டு கொடுத்து இங்க போக்கத்தை வைக்கலாம். என்னடா சொல்ல?
ஏய், கண்டார ஓடிடா. எவ்வளவு குருவை தாக்குறியா? குருவே, இந்த கண்டார ஓடிய கூட்டு சேர்ந்து அடிக்கிறாங்க குருவே. ஏய், சொல்றேன் கேள். டேய், டேய் ஆல் ரவுண்டு ஒழுக்கமா உட்காரு. ஆல் ரவுண்டா ராசமத்து போறவனே. குருவே, நம்மளை அசிங்கப்படுத்துகிறார்கள். இதுக்கெல்லாம் இங்க மைக் போட்ட மைக் செட் ஓனர் தான் காரணம். விடாதே 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 சீடா. குருவே, இவரெல்லாம் யாரோ தூண்டி விட்டிருக்கிறார்கள். யாருன்னு தெரியுமா? யாருன்னு தான் தெரியவில்லை. அந்த பொந்து வைரவே. யார்? பொந்து வைரவே. பொந்து. குருவே, உங்களுக்கு பொம்பளை வேண்டும். நீங்கள் யார்? உங்க பேர் என்ன? சின்ன கருப்பு பெரிய கருப்பு. நீங்க உங்க பேரு? சின்ன கருப்பு. உன் பேரு? பெரிய கருப்பு. அடடா, நீந்த தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பா? இல்ல, இந்த பருப்பு. போமுண்டே, என் வாஜார் குண்டி அடிச்சா நான் பசாராமன்ட்டு நீ அடிக்கிறாக்க. அடே சின்ன பருப்பு, என் மீது கை வைத்தால் நீ வேதனைப்படுவாய். பெரிய கருப்பு, நிறுத்துடா. அடே பெரிய பருப்பு, வருத்தப்படுவாய். அடே கருப்பு, உன் பருப்பு தெரிச்சு போயிடு. என் மேல கை வச்சா என் ஓனர் நொங்க எடுத்து புரியா பாத்துக்க. அடே சின்ன பருப்பு, ஏய் அசர மாட்டேன்டா. எத்தனை பேர் குண்டியில் அடிக்கிறா பாப்பா, நான் அசர மாட்டேன். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அடே அடே பெரிய பருப்பு, சொல்ற கேளு. பெரிய கருப்பு நொக்கால ஓடி சொல்ற கேட்டு ஒழுக்க மறந்துக்க. கருப்புடா கருப்பு. என் ஓனருக்கு முன்னாடி நீ எல்லாம் பருப்புடா. கருப்பு. குருவே, ஓ குருவே, ஓ குருவே. சின்ன விடாதே 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 அவரு விடாதே 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 விடாதே. வாடா புழுங்க பருப்பு. ரேய், எங்க குருநாதருக்கு ஓவர சக்தி இருக்கு. டேய் சின்ன பருப்பு, என் மேல கை வைக்கிறது ஒண்ணு, நீ கரண்ட் பாக்ஸுக்குள்ள மண்டைய விடுறது ஒண்ணு. அசர மாட்டேன்டா, லேகிய வாங்கி திங்கிறேன் தெரியுமா? ஓ குருவே, 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 கண்டர ஓலிக்கு அடிக்கிறாங்க குருவே. சீடா குருவே, என்ன அழைத்தாய்? இவர் சின்ன கருப்பாம், சின்ன பருப்பு, அவன் பெரிய பருப்பாம். சின்ன பருப்பு பெரிய பருப்பு. ஆமா, என்னைய பொம்பளைய கூட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஐயோ குஞ்சில அடிச்சு விட்டாங்க. சின்ன பருப்பு பெரிய பருப்பு. யாரா நீ? அழகர்
பெரிய பருப்பு பெரிய பருப்பு பெரிய பருப்பு பெரிய பருப்பு பெரிய பருப்பு பெரிய பருப்பு தான் இல்லையே பெரிய பருப்பு சிடா அடே சிடா 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 ஏய், சிடா சிடா இவரு எங்க கூட்டத்துல பங்குதான் குருவே. இருங்க குருவே, ஏன்டி விடாதே விடாதே சிடா ஏய் கண உள்ள வருஷம் திரும்பி இவன் எங்க சிஷ்ய புள்ளதான், அவளை விடாதீர்கள். எங்க சிஷ்ய புள்ளதான் அவ. முடியல அவளை விடாத. இவனை கப்பல் பார்க்கலாம். சின்ன கருப்பு அவன் எங்க கூட்டாளிய 2 சாத்து சாத்து. விடாதே விடாதே ஏன்டி கண்டாரி முன்னாடி இருக்கியா? அவளை அழுகி விடாதே விடாதே விடாதீர்கள். விடாதே 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 அவளை பதம் பார்த்து விடு. அடியே பெண்மகளே கற்பனை விடாதே 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 அடி 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 குருவே உங்கள் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விடாதே 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 டேய் இங்க வருமா டேய் அழகு பெண்மகளே அவனை கற்பனை டேய் புருஷா டேய் ஒழுங்கு புஞ்சையாரு என்னடி ஓத்தாமல ஏண்டி நாங்க மட்டும் இழுத்தா பயலுகளா? தூக்கு 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 அடே சீடி அடே சீடி அடே சீடி அண்ணா தூமையை குடிக்கி ஏ சீடி தங்க ஏன் சீடி சோடின்று அண்ணா நீங்களும் அடி வாங்கணும் நானே அடி வாங்கணுமாடா ஏண்டி சீடி எடுவட்ட பாருங்களா அவர் ஒன்னும் செய்ய முடியவில்லையா ஒன்றும் செய்யறதா ஏன்டா நீ செய்யறதே பத்தல அவிய செய்யணுமாடா அசியாதா. ஓமல அடி. ஊம்பல் எடுக்கவா? அடியே சீலி சீடி அடி சீடி இங்க வாடி அடியே சீலி என்னையாவா கேட்டீர்கள் என்ன யாரும் தெரியவில்லையா யாரா போல இருக்க என்ன ரொம்ப சிறுமுற ஏய் யாரோடா நீ உன் பேர் என்ன இந்த பெண்மகள் யார் யார் அந்த பெண்மகள் யார் என் பெண்மகள் என்ன உங்க கற்பழிப்பேன் கற்பழிப்பாயா காதலிப்பேன் ஐயோ ஒண்ணு ஒண்ணு ஆடுறவன் இரு ஐ கண்டுபிடிச்சு வா இங்க வாவே நீ வாவே வாடா குண்டு போயா இங்க வாடா அடிக்க சொல்லிட்டு ஓடுறேன் பேர் என்னடா என் பேர் என்ன அஜய் இங்க பாரு உனக்கு போ சொல்லு இங்க வா இல்லைன்னு வச்சுக்கவே இங்க வா அஜய் இங்க பாரு டேய் ஏங்க அடே அடே அஜய் இங்க வா இங்க வாடா வர்றியா வரலையா
முகம் பூச்சை பாருங்க பாருங்க நான் இவனோட இப்படி எப்படியா திருச்சி ஏர்போர்ட் போகுது நான் சொல்றேன் கேளு. அடே அஜய் அண்ணே கொஞ்சம் தரிக்கிறேன். டேய் உனக்கு பையன் வா. பெண்கள் கற்பை சூறையாடும் நாயே, இதோ உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். அந்த பெண்மணி அழகா இருக்கின்றாய். அட கொங்காப்பழவே ஆம்பளை எங்க அண்ணன்ட பெரிய இருப்பா. அழகு பெண்மகளே, உன் அக்காவை கூப்பிடு. அழகு பெண்மகளே, இதோ 3 5 டேய் நான் 3மே எங்க வந்துரு நீ அஜய். ஐயே அப்பா அண்ணே திரவி அண்ணே ஏப்பா திரவி அண்ணே எங்க இருக்க? ஏய் அமைப்ப திரவி எங்கப்பா இருக்க? ஐயோ அப்பா நீ அடி வாங்கிறாரு. அவர் நாடக அமைப்பாளரியா? அண்ணே இங்க வானே, இங்க வானே. நான் இங்க வரும்போது சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். 5 அடிக்கு மேல வாங்க முடியும் சொல்லிட்டு வந்தேன். இதுவரை 7 அடி வாங்கிட்டேன். இன்னொரு 7 அடி சேர்த்து வாங்கிருக்கீங்களா? அப்படியா? இன்னும் 7 அடி கொடுங்க. எனக்கு இல்ல, நான் இல்ல, நான் தான் தப்பு பண்ணல. எனக்கு வேணாமே. தப்பு பண்ணாலும் இருந்த 2 பேர் தானே. ரெண்டு ஆளு ஊரை கெடுக்க வந்தாளு 2 பேரும். அவர்தான் புரோக்கர். என்னோட சண்டைக்கு வா. சிறுவர்களே, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் வயசு அரக்கன். யாரை பார்க்கிறா நாய சிறுவன் என்று கூறினாய்? உங்களால் நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இதோ பார், கட்டுகிறேன். யுத்தம் யுத்தம் யுத்தம். உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. எனக்கா? என் தம்பியை நீ கைய கட்டினா, ஆமா உன்னையும் கட்ட போறேன் பாரு. ஏய், என்னை நீ கட்டினாலும் கட்ட முடியாதுடா. ஏன் கட்ட முடியாது? உன்னைய அழிக்க வந்தவன் நானு. அப்படியா? ஆமாடா. யாரும் அழிக்க முடியாது. ஏய், அழிக்க முடியும்டா. யுத்தம் வாடா. உங்களை யார் காப்பாற்ற முடியும்? பெண்களுடைய கையை துணியை வைத்து நம்ம இருவர் கையும் கட்டி விட்டான் இந்த கைவன். நம் தாயை உடனே அழைத்து விடுவோம். தாயே, தாய்ந்தாய், பெண்தாயே, அழைத்து வா. தாயே திருசூலி, காளி. எதற்காக என்னை கூப்பிட்டீர்கள்? தாயே, என்னாச்சு? இந்த மகிஷாசுர அரக்கன் நாங்கள் அவனை அழிக்கும் போகும்போது சரி, யுத்தம் செய்து எங்க 2 பேரும் கையை கட்டி விட்டான். எங்க கையை அவுத்து விட்டு அவனை வதம் செய்ய வேண்டும். உங்கள் கையை கட்டி விட்டானா? ஆமா. அவ்வளவு தீவிரம் அவனுக்கு. அவனை அழிக்காமல் விடக்கூடாது. ஆமாம், கையை அவுத்து விடுங்கள். உங்க மந்திரத்தாலே தந்தையிடம் சாகாவரம் பெற்றிருக்கிறார் அவன். அப்படியா? ஆமாம். என்ன சாகாவரம் பெற்றிருந்தாலும் உங்களை தவிர மற்ற யாரும் அழிக்க முடியாது. சரி, இதோ எங்கள் கையை அவிழ்த்து விட்டு அவனை அழித்து விடுங்கள் தாயே. இதோ பாருங்கள், உங்களுடைய கையை நானே அவிழ்த்து விடுகிறேன். உங்கள் இருவருடைய கையை அவிழ்த்து விட்டாச்சு. இனி அவனை சந்திக்க வேண்டும். எங்கே அவன்? அவனை உசுரோட விடக்கூடாது. பார்க்கலாம். டேய் மகிஷா, இப்ப வாடா. சிறுவர்களே, சிறுவர்களே, அடடா
நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்க போல, கொஞ்சம் சாப்பிட்டுக்கப்பா, பார்த்துருந்துக்க. சரி. சிறுவர்களே மிக்க நல்ல அடி லூசு. கையை கட்டு. ஏய் ஓடியா சிறுவர்களே மிக்க நன்றி. அழகான பெண், நிலவு போன்ற முகம், வானர் போன்ற புருவம். சின்ன கருப்பாக இருக்கக்கூடிய அருமை தம்பி ஆனந்தகுமாருக்கு, ஆனந்தகுமார் வந்து பெரியப்பா துரையப்பா இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமானவர். அவருக்கு 20 ரூபாய் நன்கொடை கொடுக்கின்றேன். மேலும் முத்துச்சிப்பி நாரதர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு இணையாக பாடக்கூடியவர் அன்பு தம்பி KR ராமதாஸ் அவர்கள். அவருக்கும் இந்த 20 ரூபாய் கொடுத்து நன்கொடையாக கொடுக்கின்றேன். அன்பனார் திரவியம் நாடக அமைப்பாளர் அவர்கள், அண்ணன் அவர்கள் நன்றி. 20 ஏனென்றால் 20 ரூபாய் ஒரு பெரிய காசு அல்ல. 1 லட்ச ரூபாயை மேடைக்கு பின்னாடி கொடுத்தாலும் கூட தெரியாது. 3 ரூபாயை கொடுத்து ஒரு கலைஞனை பாராட்டினால் அது பெரிய வலுவாக இருக்கும், அது நம்பிக்கையாக இருக்கும், ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருக்கும். அது அவர் பாராட்டக்கூடிய பணம் தானே தவிர அவரை கொண்டு போய் மாடி வீடு கட்ட போறதில்லை என்று சொல்லிக்கொண்டு நன்றி பெறுகிறேன். 20 வருட காலமாக நல்லதொரு முறையில் நாடகத்தை அமைத்தரக்கூடிய அன்பனார் திரவியம் அவர்கள், இதே மேடையில் எத்தனையோ முறை வள்ளி திருமணம், அருச்சந்திரா போன்ற நாடகங்கள் நடித்துள்ளோம். அன்புள்ளவர்களுக்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்துள்ள அன்பனார் திரவியம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நிலவு போன்ற முகம், வான போன்ற புருவம், மீன் போன்ற கண்கள், கிளி போன்ற மூக்கு, கோவை போன்றதோடு அழகு பெண்மணியே உன் நிலைக்கு முன்பு ஓவதட்டோ ராசகப்பே என்னுடனே ஆடல் பாடல் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அழகு பெண்மகளே, இந்த உலகில் எனக்கு ஏத்த ஜோடி நீதான். அதெல்லாம் ஆடுகின்றேன், பாடுகின்றேன், உன்னை கூடுகின்றேன். மடையனாக இருப்பதால் உனக்கு மகிஷாசுரன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். யார் என்று தெரியாமல் என்னிடம் மோதி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அழிவு என்னுடைய கையில தான் இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக்கொள். எனக்கா அழிவா? இந்த உலகத்தில் எனக்கு அழிவு என்பது இல்லை. அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என் கையாலே தாண்டா உனக்கு அழிவு, அழிவு காலம் நெருங்கி விட்டதுடா உனக்கு. யுத்தம்? ஆமா. என்னுடைய உத்தம் வர முடியாயா? என்னுடைய உத்தம் வர முடியுமா?
நடிப்பு அருமையான நடிப்பு, நல்ல நாடகம். அதனால் நம்ம கிராமத்தின் சார்பாக எல்லா நடிகர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக பெரிய கருப்பாக நடிக்கும் கார்த்திகை கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக மகமாயி கலைச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக சின்ன கருப்பாக நடிக்கும் ஆனந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுது. அடுத்தபடியாக சந்தன கருப்பாக நடிக்கும் குணசெல்வம் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கோட்டை பெருமாள் பரசுராமன் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறந்த ஆர்மனை பெட்டி அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி வழங்கப்படுகிறது. அண்ணன் தங்கராஜ் பப்புன் அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அழகர் அவர்களுக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார்கள். செல்வம் அவர்களுக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார்கள். சிவகாமி டான்ஸ் அவர்களுக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் சேனல் அண்ணா யூடியூப் சேனல் கொண்டு யூடியூப் சேனல் அவர்கள் ஒரு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார்கள். வண்டி டிரைவருக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்த டிரைவருக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. செல்வண்ண வண்டி டிரைவருக்கு ஒன்று வாங்கி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட கொடுத்துருக்க சீன அமைப்பாளர் ஒரு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்துகிறார். நாடக அமைப்பாளர் அவர் கொள்ளையா நாடக அமைப்பாளர் திரவியம் அவர்களுக்கு பொன்னாடைப்படி கௌரவப்படுத்தினார்கள். பொன்னாடைப்படி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் ஜல்லிக்கட்டு பாய்ஸ் இளைஞர் நற்பண மன்றங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் மனமான நன்றி நன்றி நன்றி. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தாயே பெரிய கருப்பு தந்தையாகப்பட்ட சிவபெருமான் சொன்னபடி இந்த பூலோகத்தில் மகிஷாசுரனை அழித்து விட வேண்டும் சொன்னார். அதை அழித்து விட்டோமே, அவனை அழித்து விட்டோம். சிவபெருமான் சொன்னபடி அவனை அழித்து விட்டு நம்ம பாதாளம் போய் சேர வேண்டும். ஆமா, அதற்கு முன்பாக இந்த ஊர் மக்களுக்கு 3 வரம் கொடுக்க வேண்டும். இந்த ஊர் மக்களுக்கு நான் என்ன வரம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும்? முதல் வரம் மழை வரம் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும், மழை பெய்யட்டும், நாடு செழிக்கட்டும், இங்க விவசாயம் பெருகட்டும், மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழட்டும். இரண்டாவது வரம் தாலி வரம் கொடுக்க வேண்டும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் தாலி வரத்தை அள்ளி கொடுக்கிறேனடா, சீக்கிரமாக நல்ல முறையிலே தாலி வரம் கிடைக்கட்டும். மூன்றாவது வரம் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு குழந்தை இல்லை என்றால் தம்பி என்னப்பா, வாழ்க்கையில ஒரு குழந்தை வர வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமம் என்று எனக்கு தெரியும். ஒரே ஒரு இடத்திலே குழந்தை இல்லாதனால் ஒரு பெற்றோர்களை பிரிந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இடத்திலே கூட நான் குழந்தை வரத்தை அள்ளி கொடுக்கிறேனடா, அப்படி குழந்தை வரத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே. அதற்கு முன்பாக மகன் சின்ன கருப்பன் எந்த இலையில் இருக்க வேண்டும், மகன் பெரிய கருப்பன் எந்த இலையில் இருக்க வேண்டும், மகன் சந்தன கருப்பன் எந்த இலையில் இருக்க வேண்டும்? கொல்லிமலையில போய் சின்ன கருப்பை இருக்க சொல்லு, அதே சமயத்திலே சத்தன கருப்பை போய் அந்த கொல்லிமலைக்கு பக்கத்திலே பச்சை மலையில் இருக்க சொல்லு. நீ இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? அதுதான் அழகர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையிலே
18ஆம் படி கருப்பாக இருந்து இந்த மக்களை எல்லாம் காத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. அது மட்டுமல்லாது சென்று வருகிறேன். அது மட்டுமல்லாது இந்த ஊர் மக்கள் அனைவரும் நம்மளுடைய இந்த நாடகத்தை பார்த்த அனைவருக்கும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மழை பெய்து விவசாயம் பெருகி மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ மகமாய் நான் அருள் புரிகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். வாழ்க வாழ்க. உத்தமர்கள் ஞானியர்கள் வந்துதித்த பூமியடி சத்தியத்தை மட்டி நம்பி வாழ்ந்து வந்தே தேசமிடி கன்னித்தமிழ் நாட்டிலிருந்து தேவர் மகான் ஒருவரடி. பாரத நாட்டினிலே பேரை கூறடி பசும்படையா பேரை சொல்லி நாடு பாடடி. பாரத நாட்டினிலே பசும்பூரினிலே பசும்புகள் தேவர் மகன் பேரை கூறடி பசும்படையா பேரை சொல்லி நாடு பாடடி. எங்கள் அன்பு தெய்வம் தேவர் மகனை பசுமுனையா பேரை சொல்லி நாளும் பாடடி. रघुपति राघव राजा पनीत बावन सीताराम 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 सीताराम सीताराम
சாமிக்கு சங்கரதா சாமிக்கு ஜன வாழ்க வாழ்க. இந்த